வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இறை ஆசிரியர் பயிற்சி, இந்த இறை ஆசிரியர் பயிற்சியினுடைய நோக்கம் இந்த சமுதாயத்திற்கான சேவை. அதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகளை கழித்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே நான் பலமுறை சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கும் ஆழ்ந்த புரிதல் இருக்கும். பட் அந்த சேவையை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஒரு புரிதலுக்கு நம்ம வரணும். அதாவது எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அந்த செயலை யோகமாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கர்ம யோகத்துல நாம சிந்தனை செய்திருக்கிறோம். அதாவது 4 விதமான யோகங்கள்: பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று. இந்த 4 விதமான யோகங்கள், இன்னும் ஹத யோகம்னு போல பல யோகங்கள், எல்லா யோக பயிற்சியினுடைய நோக்கமும் மனிதன் அந்த இறை உணர்வை பெற வேண்டும் என்பதுதான். அப்ப அந்த இறை உணர்வை பெறுவதற்கு யோகம் என்றால் இணைதல் என்று ஒரு பொருள். அப்ப அந்த இணைதல்ல அம்மா, நான் பேசுற வாய்ஸ் கிளியரா இருக்குல்லங்கம்மா? ஆமாங்கய்யா, கிளியரா இருக்குங்கய்யா. ஓகேம்மா, ஓகே ஓகே. இப்ப யோகம் என்றால் இணைதல் என்று பொருள், சரிங்களா? உடலோடு உயிர் இணைய வேண்டும், அது உடலுக்கான யோகம். யோக பயிற்சிகள் மூலமாக உடலோடு உயிரை இணைக்கிறோம். உயிரோடு மனம் இணைய வேண்டும். தியான பயிற்சிகள் மூலமாக அந்த உயிரையும் மனதையும் இணைக்கிறோம். இன்னமும் ஒரு படி மேல போய் நாம் அந்த இறைவனோடு இணைவதுதான் யோகத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை. அப்ப அந்த யோகத்துல நடக்கிற இணைதல் தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முழுமை பேறு அப்படின்னு சொல்றோம். இப்ப யோகம் என்றால் இணைதல். அப்ப அந்த இணைதல் பல்வேறு வழிகள்ல நிகழும் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சுதான் பலவிதமான யோக முறைகளை நமக்கு பயிற்றுவித்தாங்க. ஒன்று பக்தி யோகம். பக்தி என்பது மேலான அன்பு, தூய அன்பு. இன்னொரு பக்கம் அதை நம்பிக்கை என்று நம்ம சொல்லலாம். அப்ப நம்பிக்கையின் மூலமாக இறைவனை அடைய முடியுமான்னா அடைய முடியும், அடைஞ்சிருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்திலேயே இறை உணர்வை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிவனடியார்கள், ஆழ்வார்கள், சரிதானுங்களா? ஆனா இந்த காலத்துல நமக்கு அந்த அளவுக்கு தீவிர நம்ம பக்தி தன்மையை வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இன்னைக்கு பக்தி மார்க்கம் போயிட்டு இருக்கிற வழி எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் குறைவா சொல்ல வரல, பட் அதனுடைய மூலத்தன்மை அது இழந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். பக்தி மார்க்கம் மிக ஒரு உயர்ந்த மார்க்கம், பட் அது சரியா ஃபாலோ பண்றது இல்லை. நாம எப்படி எடுத்துக்கலாம். அந்த மார்க்கத்தை குறை சொல்லாம வழி நல்ல வழிதான், போறது நம்ம கரெக்டா போகணும்ல, சரிதானுங்களா? அதுல இருக்கிறத புரிஞ்சு, அதுல இருக்கிறத நம்பி, அதை அப்படியே முழுமையா ஏற்றுக்கொண்டு நம்ம செய்யும் போது அது நிச்சயமாக ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம அழைத்து செல்லும். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது கர்ம யோகம். கர்ம யோகம் அப்படிங்கிறது செயலின் மூலமாக இறைவனை
அடைவது அல்லது இறைவனோடு இணைவது. அப்போ நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது இறைவனோடு இணைவதற்கான ஒரு செயலாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் இறை உணர்வை பெறுவதாக இருக்கிறதுனால அந்த வாழ்வினுடைய நோக்கத்தை எல்லா இடத்துலயும் நாம பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு உணவு நம்ம உண்ணணும்னா கூட எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும். எதற்காக நம்ம உணவு உண்ணணும் அப்படின்னா, இந்த உடலினுடைய தேவை, ஒரு பசி அப்படிங்கிற ஒரு துன்பம், அந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம உணவை உண்றோம் அப்படிங்கிறது பொதுவான மனிதர்களுடைய பதில். சரி, அப்போ அந்த உடலினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, உயிர் வாழ்தலுக்கு இந்த உடல் தான் அவசியம். சரி, எதற்காக உயிர் வாழணும் அப்படின்னு கேட்டா, நாம் இறைவனை உணர்வதற்காக உயிர் வாழணும். அப்போ ஃபைனலா அல்டிமேட்டா எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது அந்த இறைவனை உணர்வதில் தான் அல்டிமேட்டா போய் நிக்குது. அப்போ எதற்காக நாம உணவு அருந்தணும் அப்படின்னா, நாம இறையுணர்வு பெறுவதற்காக, அதற்காகத்தான் நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான உண்மை. அதற்கு அடுத்தது, நீங்க சின்ன சின்ன விஷயத்தையுமே எடுத்துக்கோங்க. ஒரு 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 குளிக்கிறது எதற்காக அப்படின்னா இறையுணர்வை பெறுவதற்காகத்தான். ஒரு பணி செய்வது எதற்காகனா இறையுணர்வை பெறுவதற்காகத்தான். ஒரு ஃபேமிலி எதற்காகனா இறையுணர்வை பெறுவதற்கு. ஒரு பொருளீட்டுவது இறையுணர்வை பெறுவதற்கு. ஒரு உடை உடுத்துவது எதற்காகனா இறையுணர்வை பெறுவதற்கு. அப்ப இறையுணர்வை பெறுவதற்காக நான் உடை உடுத்துறேன்னு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த உடை உடுத்துவது இறை உணர்வுக்கு பெறுவதற்கான நோக்கத்திற்கு உடன்பாடா இருக்கா, எதிர்மறையா இருக்கா? நாம் இந்த சிந்தனை இல்லாததால என்னத்தையோ சாப்பிடுறோம், என்னத்தையோ உடுத்துறோம், என்னத்தையோ செய்யறோம், ஏதோ வாழ்றோம். இப்ப வாழ்க்கையினுடைய ஒரு பயணத்தினுடைய ஒவ்வொரு அடியும் அதனுடைய நோக்கத்தை நோக்கி இருந்தாதான் அந்த பயணம் வெற்றி அடையும். அது போல நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே அது இறை உணர்வை நோக்கி நம்மை அழைத்து செல்லுதா, அதற்கு உடன்பாடான ஒரு செயலா அப்படிங்கிறதான் இறை வழிபாடு என்று நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. இப்ப இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த இறையினுடைய இயற்கையினுடைய வழியில நடத்தல் அப்படிங்கிறது பொருள். அப்ப ஆக்சுவலா உண்மையான இறை வழிபாடு அப்படின்னா என்னன்னா, நாம அந்த இறைவனை நோக்கி செல்வதற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இறை வழிபாடு தான். இப்ப நீங்க இந்த சிந்தனை கேட்டுட்டு இருக்கிறது இறை வழிபாடு. ஆனா சமுதாயத்துல கையை தூக்கி கும்பிட்டு ஒரு சாமியை நினைச்சு அதை வேண்டி பிரார்த்தனை பண்ணி அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள் எல்லாம் செய்வதுதான் இறை வழிபாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது இறை வழிபாடு இல்லாம இல்லை, அது இறை வழிபாட்டினுடைய தொடக்க நிலை. இறை வழிபாட்டினுடைய அடுத்த நிலை நாம தியானம். சரியானுங்களா? இறை வழிபாடு தியானம் இறை வழிபாட்டினுடைய ஒரு உயர்ந்த நிலை. அங்கதான் நம்ம உண்மையான இறைவனை தரிசிப்பதற்கான செயலை செய்யறோம். அதற்கும் அடுத்த நிலையில தான் இந்த கர்ம யோகம் இருக்கிறது. அந்த இறைவனை அடைவதற்கான செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இறை வழிபாடாக மாற்றம் பெறுகிறது. அப்போ ஏதோ சில நேரம் இறை வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்தினுடைய தொடக்கமா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையே இறை வழிபாடாக மாறணும். சரிங்களா? அப்போ நான் இந்த சிந்தனை பேசுறேன் அப்படின்னா இது ஒரு இறை வழிபாடு. இறை வழியில தனக்கும் துன்பம் இல்லாம மற்றவங்களுக்கும் துன்பம் இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் பிறருடைய துன்பம் போக்குவதற்காக நாம் ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அது இறை வழிபாடு. அப்போ நாம செய்து கொண்டிருக்கிற பணி இறை ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு இறை வழிபாட்டினுடைய ஒரு உயர்ந்த நிலை. சரிங்களா? அப்போ அந்த செயலை நாம எவ்வளவு மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, ஆனந்தமாக அதை நம்ம செய்யறோம் அப்படிங்கிறதுலதான் அந்த செயலுடைய வெற்றி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஒரு செயலையே பலவிதமான மனோநிலையில செய்யலாம். நான் உங்களுக்கு அந்த கல் கொத்துற உதாரணத்தை பலமுறை சொல்லி இருக்கிறேன். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி கல் கொத்துறது, கஷ்டப்பட்டு கல் கொத்துறதும் கொத்தலாம். அல்லது ஏதோ எனக்கு பொழப்புக்கு இது கொடுக்குது அப்படின்னு சொல்லியும் செய்யலாம். இல்ல அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேங்கிற ஒரு மனோநிலையிலையும் செய்யலாம். மூணுமே கல் கொத்துதல் தான். அப்போ நான் இந்த உரைய ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசலாம். இல்ல ஒரு இறையாசிரியர் உருவாங்கிறதுக்காக பேசலாம். இல்ல இந்த சமுதாயத்துல ஒரு மிகச்சிறந்த ஞானிகளை உருவாக்குவதற்கு இறை ஆற்றலும் குருமகான்களுடைய ஆற்றலும் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தி இங்க ஏதோ செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நிலையிலேயே நான் பேசலாம். இது நான் ஒன்லி இங்க பேசுறது கேட்கறது இதுக்கு மட்டும் சொல்லல. நீங்க ஒவ்வொரு செயலையுமே நான் சொல்றேன். ஒரு சமைக்கிறதா இருந்ததுன்னா நீங்க சாதாரணமா வீட்டுல ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் சமைக்கலாம் 4 பேருக்கு அப்படின்னு சமைக்கலாம். இல்ல நமக்காக சோறு போடுறாரு கஷ்டப்பட்டு அவருக்காக சமைக்கிறேன்னு சமைக்கலாம். இல்ல கூட இருக்கிறதெல்லாம் யாரு, நமக்கு ஒரு பக்குவ நிலை வந்துருச்சு, இறை ஆற்றலே தான் எல்லாமே இருக்குதுன்னு. அப்போ நீங்க ஒரு சாதுவுக்கு சாப்பாடு போடுறதே எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறீங்க, சரிங்களா? அப்போ ஒரு இறைவனுக்கு சாப்பாடு போடுறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ உங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னா 4 இறைவன் உங்ககிட்ட உணவு வாங்கி சாப்பிடுற நிலையில நீங்க அந்த உயர்ந்த நிலையில இருக்கீங்க. அதான் உண்மை. அப்ப எங்கேயோ போய் அன்னதானம் ஏதோ ஒண்ணு போய் பண்றதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு 4 இறைவனுக்கு நம்ம சரியா சமைச்சு போட்டாலே அதுவே ஒரு பெரும் புண்ணியம். அதான் கர்மயோகம். இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான யோகம் கர்மயோகம் தான். அந்த செயலை உணர்வுபூர்வமாக ஒவ்வொரு செயலையும் அந்த இறையாற்றலுக்காக அர்ப்பணித்து நாம செய்துட்டோம்னா அது கர்மயோகம், சரிங்களா? அப்போ நாம ஒவ்வொரு செயலையுமே அப்படி செய்யணும். அப்படிங்கிறப்ப இங்க நாம இதுல ஒரு சேவை செய்யறோம், சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடல் பாடுறோம், அல்லது ஒரு தியானம் எடுக்கிறோம், அல்லது நீங்க ஒரு பாடலை ஒரு மனப்பாடம் செய்து எழுதுறீங்க, ஒரு அசைன்மெண்ட் எழுதுறீங்க, சரிங்களா? ஒரு உடற்கு ஒரு பயிற்சி பண்றோம். இது ஒவ்வொன்றையுமே நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். ஏதோ நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இதுல இருக்க முடியும். அப்புறம் அது என்ன சொல்றது, டைட்டா பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா திடீர்னு கட் ஆயிரும், அவ்வளவுதான். சரி, அந்த செயலோட உயர்வு தன்மையை புரிந்து கொண்டு நீங்க ஒரு தெய்வீகமான ஒரு பணிக்கு இறையாற்றல் உங்களை தயார்படுத்திட்டு இருக்கு. அதுக்குன்னு உங்களை சரி ஜாலியா நீ தயாராகு அப்படி அது தயார்படுத்தாது. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 300 ஆன்மாக்களுக்கு 400 ஆன்மாக்களுக்கு அந்த அப்போ அதையும் மேனேஜ் பண்ணிட்டு நாம பேசுறதுல உறுதியா இருந்தோம் அப்படின்னா அது இதுக்கு வழிகாட்டிடும், சரிங்களா? அப்போ நாம இதுவா அதுவா அப்படின்னு வர்றப்ப முதன்மையான முக்கியத்துவம் நாம இதற்கு கொடுத்துட்டு அதே சமயம் அந்த இடத்தையும் பாதிக்காம கொண்டு போறதுக்கு தெரியணும் நமக்கு, சரிங்களா? நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வரல. முதல் முக்கியத்துவம் இந்த பயிற்சிய நாம சரியா முறையா செய்யணும், சரிங்களா? அதற்கு அடுத்தது அந்த பயிற்சியை நாம செய்வதற்கான சூழலையும் நாம ப்ராப்பரா வச்சுக்கணும். அதுக்கு தான் நமக்கு திறமை வேணுங்கிறது. இதை செய்யறனா செஞ்சுக்கலாம், அதை செய்யறனா செஞ்சுக்கலாம். அது சாதாரணமா எல்லாருமே இணைஞ்சிருக்க மாட்டாங்க. யோக பயிற்சி நல்லா செய்வாங்க, இல்லாட்டி யோக பயிற்சியை முற்றுமா அத்து விட்டுருவாங்க, குடும்பத்தோட இணைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அங்கேயும் துன்பப்பட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நாம ரெண்டையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு தன்மையை நம்ம வளர்த்தி கொள்ளணும். அதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை ஒரு எளிமைப்படுத்தி கொண்டோம்னா அது ரொம்ப ஈஸி.
குறிப்பா இந்த இறை ஆசிரியர் நிறைய பெண்கள் இருக்கிறதால, இப்ப ஆண்கள் இருந்தா கூட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிரமம். ஏன்னா பெண்கள் வந்து எப்பவுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருள் மேல ஒரு பற்றோடு இருப்பாங்க. இயற்கையிலேயே இயல்பிலேயே அவங்களோட தன்மை. ஏன்னா அவங்க சார்பு வாழ்க்கையவே நம்ம வாழ வாழ வச்சதால அந்த பொருள் மேல அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கும். அது தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அப்படி இருக்கிற அந்த பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஆண் இந்த யோக பயிற்சியில பெற்று ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ள போறான்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறும் நிறைய பேர்கிட்ட. ஆனா நீங்க பெரும்பாலான பேர்கள் பெண்களாக இருக்கிறதால உங்களுக்கு இது வந்து மிக மிக ஒரு அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகளை குறைத்து கொள்ளணும், எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எளிமைப்படுத்தி கொள்ளணும், குறிப்பாக மற்றவங்களோட கம்பேர் பண்ணாம யாருகிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காம எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை நானே எளிமையாக வடிவமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் நீங்க ஆன்மீகத்துல உயர்ந்து போக முடியும். இன்னும் பொருள் 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 பொருள்னு அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடக்கூடாது. வேண்டான்னு நான் சொல்லல. பட் முழுக்க முழுக்க பொருளை நோக்கி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகத்துக்கு உள்ள வராம அதை வெளியே தள்ளி விட்டுரும். நான் நிறைய பேரை கண்கூட பார்த்திருக்கிறேன். நீங்க என்னைக்கு பொருளாதாரத்துல ஒரு நிறைவுனா நிறைய இல்ல, போதுங்கிற மனசு இருக்கணும். அது நீங்க 5000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வரும், 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சும் வராமையும் போகும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பொருளால் நமக்கு இன்பம் வராது அப்படின்னு நீங்க நல்லா ஆழமா உட்கார்ந்து சிந்திக்கணும். நமக்கு இத்தனை நாள் எத்தனையோ பொருளை நம்ம வச்சிருக்கிறோம். பொருளெல்லாம் இருந்த போது நம்ம கஷ்டப்பட்ட காலம் உண்டு, பொருளெல்லாம் இல்லாத போது நம்ம சந்தோஷமா இருந்த காலம் உண்டு. சந்தோஷத்துக்கு பொருளுக்கும் பெருசா சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த பொருளில் இருந்து நாம கொஞ்சம் விலகி வரணும். சரிதானுங்களா? அப்ப பொருள் பற்றை நம்ம குறைக்க 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 நம்ம ஆன்மீகத்துல அருள் தன்மையில உயர்ந்துட்டே இருப்போம். இதுல உங்களுக்கு நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணான்னு தெரியல. ஒரு சிலர் வந்து அந்த பொருளாதாரத்துல இன்னுமே வந்து நிறைவுத்தன்மை பெறாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நீங்க இறை ஆசிரியர்கள் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஒரு சிறு நுட்பத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அதை வந்து பயன்படுத்தி பாருங்க. ஒண்ணு, தனாதர்சன சங்கல்பத்தை நாம வந்து இன்னும் நல்லா பயன்படுத்திக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அது பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மந்திரம். எதுவுமே வந்துங்க நம்ம கையில் இருக்குதுங்கிறதுனால பயன் வராது, செயல்படுத்தினா பயன் வரும். அதனால சங்கல்பத்தை நல்லா பயன்படுத்துங்க. ரெண்டாவது, பஞ்சபூத நவரதவத்தை தயவு செஞ்சு தொடர்ந்து செய்யுங்க. குறிப்பா சுக்கிரன் மேல தியானம் கொஞ்சம் அதிக நேரம் செய்யுங்க. பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி உண்மையாலுமே நான் சொல்றேன், தேவைக்கு தான் பொருள் சொல்றேன். உங்க ஆசைக்கு பொருள் அப்படின்னு சொன்னா அது வராது. அப்படி வந்தாலும் அது உங்களுக்கு வந்து அப்புறம் துன்பமா மாறி போயிடும். எனக்கு தேவைக்கே சிரமமா இருக்குது அப்படிங்கிற சூழல் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ரெண்டையும் பயன்படுத்துங்க. மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஓம் மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் சாண்டிங் இருக்கு. இந்த ஓம் சாண்டிங் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான், பிரணவ மந்திரம். அந்த ஓம் சாண்டிங்க்கு வந்து நமக்கு பொருள் துறையில உயர்வு கொடுக்கறதுக்கும் ஆற்றல் இருக்கு, அருள் துறையில உயர்வு கொடுக்கறதுக்கும் ஆற்றல் இருக்கு. நாம ஓம்கார தியானம் வடிவமைக்கிறப்போ ஒரு ஆசிரியர் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்ப இதைய ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓம்கார தியானத்துல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு தெரியல, அதை நல்லா செஞ்சுட்டே வந்தீங்கன்னாவே இந்த ரெண்டு பிரச்சனையுமே நம்மகிட்ட இருக்கிறது. இப்ப நிறைய பேர் இந்த தவம் பண்றதுக்கு தடையா இருக்கு, வீட்டுல கொஞ்சம் விடமானேங்கிறாங்க, நேரம் இல்லை, அந்த சூழல் இல்லை, இந்த சூழல் இல்லை, சரி எனக்கு குழந்தைகளை வீட்டுல இப்படி பல விஷயம், எனக்கு அதை எழுத முடியல, அதுக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு. சரிதானுங்களா? அப்ப நிறைய தடைகள் நம்ம கர்ம வினையால வருது. அப்ப இந்த தடை நீக்கிறதுக்கு இந்த ஓம்கார தியானம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு 21 நாள் வந்து விடாம மாலை நேரத்துல செய்யணும். சரிங்களா? காலையில செஞ்சாலும் நல்லது,
மாலையில அது ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும். சரிங்களா? அது பொதுவா நம்ம ஜூம்ல பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மக்களுக்கும் அந்த அளவுக்கு செய்யற அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. நீங்க நிச்சயமா ஆசிரியர்கள் ஓம்கார தியானம் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படின்னா யூடியூப்ல போட்டீங்கன்னா ஓம்கார தியானம்னு வரும். அதை வந்து நீங்க நல்லா பயன்படுத்துங்க. குறிப்பா அந்த ஓம் சொல்றப்ப ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு உச்சஸ்தானம். சரிங்களா? அது பிரபஞ்ச தோற்ற பொருட்களுக்கான ஒரு தன்மையை கொண்டது. இம் அப்படிங்கிறது அஹ், இருப்பு நிலை, இறைவனோடு இணைவதற்கான ஒரு தன்மையை கொண்டது. அப்ப அந்த ஓம் உச்சரிக்கும் போது நாம ஓ இம் ரெண்டுக்குமான நேரம் காலம்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுக்குமான நேரம் காலம் ஒரு ஒரு 20 செகண்ட் ஒரு ஓம் மந்திரத்துக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 10 செகண்ட் ஓவுக்கும் 10 செகண்ட் இம்முக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அருள்துறை பொருள் துறையில ஒரு சமமான மேம்பாட்டை நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதே சமயம் ஓனுடைய உச்சரிப்பை நீங்க அதிக நேரம் பயன்படுத்தினீங்கன்னா அது பொருள் துறையில உயர்வை கொடுக்கும். இம்மினுடைய சவுண்ட அதிக நேரம் உச்சரிச்சீங்கன்னா அது அருள் துறையில மேம்பாட்டை கொடுக்கும். சரிங்களா? அப்ப இதை நீங்க வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஓ அப்படிங்கிறது எழுச்சி பெற்ற நிலை, பிரபஞ்ச நிலை, பொருட்கள். இம்ங்கிறது அடக்க நிலை, இறைத்தன்மை. அப்ப உங்களுக்கு அருள்ல தேவை இருக்கா, பொருள்ல தேவை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ஒரு பிராக்டிஸ எல்லா ஆசிரியர்களும் கொஞ்சம் இப்ப எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்க எப்பவும் போல ஓம்கார தியானத்தை பண்ணுங்க. அதுல 50% கொடுத்துருப்போம் ஓ இம்ம. ஆனா மற்ற ஏதாவது தேவை இருக்கிறவங்க நீங்க நிச்சயமா இதை பயன்படுத்தணும். பயன்படுத்தி பார்த்து ரிசல்ட் கூட சொல்லுங்க ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம். சரிங்களா? அப்போ பொருளாதாரத்துல தேவை இருக்கிறவங்க ஓ அப்படிங்கிற சவுண்ட ஒரு 75% 20 செகண்ட் ஓமுக்கு வருதுன்னா 15 செகண்ட் ஓல பயன்படுத்தி ஒரு 5 செகண்ட் இம்முக்கு கொடுங்க. இல்ல அருளாதாரத்துல பயிற்சி செய்யறதுல எனக்கு நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்கு, அதுல நான் மேம்பட்டு வர்றதுக்கு முடியல அப்படிங்கிறவங்க நீங்க ஓக்கு குறைந்த நேரம் கொடுத்துட்டு இம்முக்கு அதிக நேரம் கொடுத்து இதை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை கொடுங்க. சரிங்களா? ஏன்னா பொருளாதாரத்திலேயே நம்ம நிச்சயமா வந்து உயர்வுக்கு வந்தாதான் நாம் இந்த உயர்வுனா நிறைவுக்கு வரணும். மறுபடியும் அந்த உயர்வுனா நிறையான்னு போயிடாதீங்க. சரி, அந்த நிறைவுக்கு வந்தா மட்டும்தான் ஆன்மீகத்துல நம்ம வளர்ச்சி பெற முடியும். இல்லாட்டி கண்டிப்பா முடியாதுங்க. பொருள் தேவை ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கிறப்ப எப்படி புத்தர் சொன்ன மாதிரி பசிக்கு சோறு போட்டுட்டு அப்புறம் தான் தியானம் கொடுக்கணும். இப்ப பசிக்கு சோறு போடுறதுக்கே முடியல அப்படின்னா நம்ம தியானம் கொடுக்கறதால நமக்கு பெரிய பலனை நீங்க வந்து அனுபவிக்க முடியாது. தியானம் அவனுக்கு வராது. அதான் உண்மை. அப்ப அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு அதற்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா இந்த பொருளை ஈர்க்கிறதுல வந்து மகிழ்ச்சியான மனோநிலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இயற்கையா மகிழ்ச்சியா இருந்தா எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரிதானுங்களா? நல்லது நடந்தா சந்தோஷமா இருக்குங்கிறது பெரிய விஷயமா இல்லை. ஆனா எந்த சூழலிலும் நாம வந்து துன்பப்படாம புரிதல் இருந்தா போதும். உடல் துன்பத்தை தான் நீங்க துன்பம் வராம தவிர்க்கிறது கஷ்டம். உடல் ஒரு வழி இருக்குது அப்படின்னா நான் சிரிச்சுட்டு இருக்கேன்னு இருக்க முடியாது. அதே சமயம் மற்ற பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா என்ன பண்ண முடியும்? உங்க புரிதல்ல ஒரு மகிழ்ச்சி நிலைக்கு வர முடியும். சரிங்களா? அப்ப அந்த புரிதல்ல நம்ம மகிழ்ச்சி நிலைக்கு வந்து நாம பல முறை சொல்லிட்டு இருக்கிற நன்றியுணர்வு நிலைக்கு நம்ம வரும்போது அது வந்து நமக்குள்ள பல மாற்றத்தை
பல தடைகளை விலக்கி ஏற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அது கூட இன்னொன்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. உங்களுக்கு அந்த தியானத்தையும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருக்குறோம். இரு இருதய தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு தியானம். அந்த தியானத்தோட பர்பஸே பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற கர்மாவை போக்குறது தான் அதனோட பர்பஸா வச்சிருக்காங்க. இதையும் நாம வந்து பயன்படுத்தலாம். பொருளாதார தடைக்கே இந்த தியானம் நான் 2-3 பேருக்கு சொல்லி ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, நடந்திருக்கு. அப்போ அந்த பொருளாதார தடையிலிருந்து நம்ம விடுபட்டு வரணும். அந்த விடுபட்டு வர்றதுக்கான செயல்களை நம்ம வந்து நீங்க நிச்சயமா செய்து கொள்ளணும். அதே போல அந்த விஷயங்கள் அருளாதாரத்திற்கும் நமக்கு நிறைய வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த நுட்பங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது நம்முடைய தேவைகள் நிறைவாகும். அந்த தேவைகள் நிறைவானதை தொடர்ந்து நாம வந்து இந்த சேவை செய்யும் போது இன்னும் அந்த சேவை நல்ல சிறப்பா நிகழும். அதே விஷயம் இந்த சேவையை செய்யும் போதும் இப்ப உங்களுக்கு வந்து அடுத்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நீங்க வந்து அந்த தியானம் வந்து நீங்க நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அது இன்னொரு 1 மாசத்துல உங்களுக்கு அதை பத்தி சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே ஒரு 5 நிமிட உரை வந்து பேசியிருக்கீங்க. அடுத்த மாதம் இன்னொரு 5 நிமிட உரை வந்து நீங்க வந்து பேசுறதுக்கு ஒரு தேவை இருக்கும். அதை தொடர்ந்து அதற்கு அடுத்த மாதம் நீங்க வந்து தியானத்துல நீங்க தியானம் எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்ப அந்த தியானம் நீங்க நடத்துறதா இருக்கட்டும், அல்லது இதற்குள்ள வேற ஏதாவது நீங்க சேவைகள் செய்யறதா இருக்கட்டும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க நேரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரிங்களா? இப்போ எழுதுறது, இப்போ பாடல் மனப்பாடம் பண்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிறு நேரம் உங்களுக்கு பிடித்தாலும் அதற்கு அடுத்த சேவை வாய்ப்பு வர்றப்ப நீங்க அந்த சேவை வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்தணும். அந்த சேவை வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்தும் போது நம்முடைய மனோநிலை அந்த மகிழ்ச்சியான மனோநிலையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிட்டே வரணும். அப்ப அந்த ஆன்மீகத்திற்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் பொருளாதாரத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் இருந்ததுன்னா நீங்க மகிழ்ச்சியா எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். சரிங்களா? அப்படி மகிழ்ச்சியா நீங்க செய்ய செய்ய அது எல்லா விதமான தடைகளையும் போக்கி உங்களை இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். சரி சரி, அந்த விதத்துல நாம செய்துட்டு இருக்கிற அந்த இறைப்பணி ஒவ்வொரு செயல்லையுமே அதை வந்து நாம வந்து வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல் வந்து வரணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அது இறைவனுக்கு ஒரு அர்ப்பணமாக அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாருக்கிட்டையும் வரணும். இது உடனே வந்துடாது. சரிங்களா? உடனே வந்துடாது. நம்ம தான் இதை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணும். ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நாம் ஒரு சங்கல்பம், சரிங்களா, இந்த செயல் என்னுடைய இறை உணர்வுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த செயல் சரிதானா அப்படின்னு நீங்க அந்த விஷயத்தை கேட்டுக்கலாம். இல்ல இறை உணர்வுக்கு இது பொருந்துமா, இறை உணர்வுக்கு இது தேவையா? சரி, உதாரணத்துக்கு ஒரு துணி நீங்க எடுக்கிறதுனா கூட இது இறை உணர்வுக்கு தேவைப்படுமா? தேவைக்கு எடுத்தா அது இறையுணர்வுக்கு தேவைப்படும். தேவையில்லாம எடுத்தீங்கன்னா அது இறையுணர்வை விட்டு உங்களை விலக்கி வைக்கும். அப்போ தேவைக்கான செயல் எல்லாமே இறையுணர்வை நோக்கி அழைத்து செல்லும். தேவையில்லாத செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்மளை வந்து இறையுணர்வை விட்டு விலக்கி செல்லும். அப்ப ஒவ்வொரு செயலை செய்யறப்பவும் நாம இது இறையுணர்வுக்காக செய்யறோம். அப்ப இந்த செயல் சரிதானா, இது எந்த அளவுக்கு நம்ம செய்யணும், எந்த அப்படிங்கிற உணர்வு நம்ம காலை முதல் மாலை வரை அந்த விழிப்போட நம்ம செயல் செய்யறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய செயல் மாற்றம் நிகழ்க்க ஆரம்பிச்சிடும். சொல் மாற்றம் நிகழ்றக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு நிகழும் போது எண்ணத்திலையும் மாற்றம் நிகழ்றக்க ஆரம்பிச்சிடும். இப்ப எண்ணம் சொல் செயல்ல மாற்றம் நிகழ நிகழ நம்ம வாழ்க்கை முற்றிலுமா மாறிடும். சரிங்களா? அதனால நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் இறைக்கு அர்ப்பணமாக செய்யக்கூடிய ஒரு செயலாக நாம் செய்ய துவங்குவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் வந்து நிறைவு செய்வோம்.
நான் 2 தியானத்தை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அதுல ஒரு நுட்பத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா இதை வந்து நீங்க மற்றவங்களுக்கு போய் உடனே ஷேர் பண்ண வேண்டாம். நீங்க செய்து பாருங்க முதல்ல. நம்மளோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நாம இதை வந்து மத்தவங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா அந்த ஓம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதைய நீங்க மாலை நேரத்துல அதைய பயன்படுத்தி ஒரு 21 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்களுடைய காரியங்கள் இருக்கிற தடைகள் நிச்சயமா விலகி ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி. அந்த அளவுக்கு இந்த உரையை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். இன்றைய தெய்வீக நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஒரே ஒரு முக்கியமான அறிவிப்பு மட்டும்.